ஒரு நாளைக்கு மினிமம் 3500 ரூபாய் நீங்க லாபம் பார்க்கலாம். ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷினரி, ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷினரி, அப்புறம் பாத்தீங்கன்னா தேங்காய் பால் எடுக்கிற மிஷினரி, வர்ஜின் கோகனட் ஆயில் மிஷினரி, அப்புறம் அந்த வெட்டிவேர், மிளகு, ஏலக்காயில இருந்து லாவெண்டர், ஜாஸ்மின்ல இருந்துலாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் டிஸ்டிலேஷன் யூனிட் பண்ற மிஷினரி அங்க பண்ணிட்டு இருக்கோம். தேங்காய், எள்ளு, கடலை, கடுகு, சூரியகாந்தி, ஆமணக்கு, கருஞ்சீரகம், வேப்பங்கொட்டை, பூசணி விதை, கிரேப் சீடு, அப்புறம் நம்ம வரமிளகாய் இருக்கு இல்லையா, ரெட் சில்லி, இத்தனை விதையில இருந்தும் அந்த மிஷின்ல ஒரே மிஷின்ல ஆயில் எடுக்க முடியும். 1 ஹெச்பில 20 கிலோ, எந்த விதையானாலும் 20 கிலோ போட முடியும். 2 ஹெச்பில 30 கிலோ போடலாம், 3 ஹெச்பில 40 கிலோ, 5 ஹெச்பில 60 கிலோ, 7 ஹெச்பில 80 கிலோ, 10 ஹெச்பில 120 கிலோ வரைக்கும் போட முடியும். அதாவது உங்க வீட்டு பைப்ல தண்ணி வர்ற மாதிரி வரும். இந்த மாதிரி இருக்கிற ஆயில் நம்ம ஃபில்டர் பண்ணா இதை விட தெளிவா இருக்குங்க. கோயில் திருவிழாக்கள் எல்லாம் பாத்துருக்கேன், தேங்காய் துருவல் மிஷின், இது தேங்காய் பால் எடுக்கிற மிஷின், இது நெல்லிக்காய் ஜூஸ் மிஷின், அது 50 கிலோ மிஷின், இது 100 கிலோ மிஷினுங்க. உணவு சாயத்துக்கு உயிரூட்டும். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல துடியலூர் என்ற பக்கத்துல வெள்ளக்கிணறு லட்சுமி இண்டஸ்ட்ரி அங்கே வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம உங்களை பத்தியும் நம்ம இண்டஸ்ட்ரியை பத்தியும் மக்களுக்கு பற்றி இன்ஃபார்ம் பண்ணுவோம் சார். நம்ம இண்டஸ்ட்ரிங்கிறது லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ட்ராக்டர் அண்ட் லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ், அது இல்லாம லக்ஷ்மி ஸ்டோர்ஸ்னு ஒன்று இருக்கு. நாங்க கோயம்புத்தூர் வெள்ளக்கிணறுல 27 வருஷமா கம்பெனி நடத்திட்டு இருக்கோம். 27 வருஷமா ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷினரி, ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷினரி, அப்புறம் பாத்தீங்கன்னா தேங்காய் பால் எடுக்கிற மிஷினரி, வர்ஜின் கோகனட் ஆயில் மிஷினரி, அப்புறம் அந்த வெட்டிவேர், மிளகு, ஏலக்காயில இருந்து லாவெண்டர், ஜாஸ்மின்ல இருந்துலாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் டிஸ்டிலேஷன் யூனிட் பண்ற மிஷினரி அங்க பண்ணிடுறோம். ஓகே சார். ஃபர்ஸ்ட் மிஷினை பத்தி பார்க்கலாமா சார்? இந்த லைன்ல இருக்க எல்லாமே ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின். இந்த இதுல எங்கிட்ட 1 ஹெச்பில இருந்து 10 ஹெச்பி வரைக்கும் இருக்கு. அதாவது 1 ஹெச்பி, 2 ஹெச்பி, 3 ஹெச்பி, 5 ஹெச்பி, 7 ஹெச்பி, 10 ஹெச்பி வரைக்கும் இருக்கு. 1 ஹெச்பில 20 கிலோ, எந்த விதையானாலும் 20 கிலோ போட முடியும். 2 ஹெச்பில 30 கிலோ போடலாம், 3 ஹெச்பில 40 கிலோ, 5 ஹெச்பில 60 கிலோ, 7 ஹெச்பில 80 கிலோ, 10 ஹெச்பில 120 கிலோ வரைக்கும் போட முடியும். அவருக்கு எவ்வளவு ஒரு அவுட்புட் கிடைக்கும் சார்? சார், அது ஒவ்வொரு விதையிலையும் பொறுத்து உங்களுக்கு ஆயில் சீன் மாறும். தேங்காய் பாத்தீங்கன்னா 67ல இருந்து 70 வரைக்கும் கிடைக்கும். கடலையில 50ல இருந்து 55 வரை கிடைக்கும். எள்ளுல 48ல இருந்து 50 வரை கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு விதையிலையும் அதோட ஆயில் கண்டென்ட் மாறுபடும். கரெக்டா இவ்வளவுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அதோட விளைச்சல், அதோட தரம், அந்த மண்ணு, அந்த விளைஞ்ச டைமிங் பொறுத்து மாறும், குவாலிட்டி பொறுத்து மாறும். ஓகே சார். ஆக்சுவலா நம்ம மிஷின்ஸ் ஃபுல்லாமே என்ன ஸ்டீல்ஸ் சார் யூஸ் பண்றோம்? சார், நாங்க 304 ஜிண்டால் ஸ்டீல் இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், சேலம் ஸ்டீல் தான் யூஸ் பண்றோம். இந்த மிஷின் பாத்தீங்க அப்படின்னா 1 ஹெச்பி, எல்லா வகை விதையும் ஆயில், எந்தெந்த விதையெல்லாம் ஆயில் இருக்கோ அந்த ஆயில் எல்லாமே போட முடியும். 20 கிலோ போடலாம். 20 கிலோ. ஆமாங்க. இது 3 ஹெச்பி மிஷின். 3 ஹெச்பி, 2 ஹெச்பி உள்ள இருக்கு, காட்டுறேங்க. இது 3 ஹெச்பி. இதுல 40 கிலோ மினிமம் போடலாம். தேங்காய், எள்ளு, கடலை எல்லாத்தையும் போட முடியும். எல்லாம் ஒரு மினி கமர்ஷியல். அதாவது இப்போ 1 ஹெச்பி 2 ஹெச்பிங்கிறது 3 ஃபேஸ், சிங்கிள் ஃபேஸ், 3 ஹெச்பி சிங்கிள் ஃபேஸ், 3 ஃபேஸ் ரெண்டுமே இருக்கு. இது ஒரு சின்ன ஒரு எப்படி கேட்டீங்கன்னா ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், குடிசை தொழில் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். கமர்ஷியலாவும் பயன்படுத்தலாம். இந்த மகளிர் சுய உதவி குழு, அப்புறம் இந்த வேலை வாய்ப்பு தேடுறவங்க, பெரிய வசதி இல்லை, எனக்கு ஸ்மால் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த 3 மிஷினும் சூட்டபிள். இல்லை எனக்கு ஒரு பெரிய பிசினஸ், ஆயில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நான் வேலை இல்லாமல் இருக்கேன், பெரிய ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 3 ஹெச்பில இருந்து 10 ஹெச்பி வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 3, 5, 7, 10 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 3 ஹெச்பில 40 கிலோ 3 பேஸ் போட்டுக்கலாம். 5 ஹெச்பில 60 கிலோ 3 பேஸ் போட்டுக்கலாம். தேங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியேற புண்ணாக்குல கொஞ்சம் கூட ஆயில் இருக்காது. புண்ணாக்க உடைச்சி பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரீட் மாதிரி இருக்கும், பவுடர் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும், காங்கிரீட் பவுடர் மாதிரி ஆயிரும். இது பாத்தீங்க அப்படின்னா 7 ஹெச்பி மிஷின். ஆமா, இதை 80 கிலோ மினிமம் போட முடியும். சேம் பாத்திரலாம். சரிங்களா? தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணா இது ரொம்ப குயிக்கா ப்ராசஸிங் ஆகும். ஆமா, பெருசா போட்டோம்னா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கட் பண்ணி போட்டோம்னா, கட் பண்ற மிஷின் நாங்க ஃப்ரீயாவே கொடுக்குறோம். அந்த உள்ள தேப்ப கொட்டுவாங்க பாருங்க, மிஷின் ஆன் பண்ணுங்க, கொட்டுறாங்க பாருங்க. அசல இந்த இடத்துல இருந்து இன்புட் கொடுத்துருங்க சார். அவுட்புட் பாருங்க, இந்த புண்ணாக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இது புண்ணாக்கு ஆயில் இந்த வருது பாருங்க. அதாவது உங்க வீட்டு பைப்ல தண்ணி வர்ற மாதிரி வரும். வருதுங்களா? இந்த மாதிரி இருக்கிற ஆயில் நம்ம ஃபில்டர் பண்ணா இதை விட தெளிவா இருக்குங்க. ஒரு நாள் வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தெளிஞ்சிடும். ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் ஃபில்டர் பண்ண வேண்டாம், எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் செடிமெண்டேஷன் வச்சு கொடுங்க, அந்த ஃபில்டர் பண்ணும்போது சில சத்துக்கள்லாம் போயிருது அப்படின்னு அவங்களை யாரோ தப்பா கைட் பண்ணிருக்காங்க. துணியில ஃபில்டர் பண்ணாலும் எந்த சத்தும் போகாது, ஆயில் கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும், அவ்வளவுதான். இந்த மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் கொடுத்துடுறோம். ஒரு நாள் வச்சிருந்தா போதும். 1 மணி நேரத்தில் இந்த மிஷினில் 80 கிலோ வரைக்கும் மினிமம் போட முடியும்.
80 கிலோ மினிமம் போடலாம், அதுக்கு மேலேயும் போடலாங்க. ஓகே, 80 கிலோ போட்டுனா அவுட்புட் எவ்வளவு சார்? தேங்காய்க்கு வந்து 67, 68, 69%, 70% கிடைச்ச தேங்காயும் இருக்குங்க. இது 10 HP 120 கிலோ வரைக்கும் போட முடியும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மேனுவலாம் கொட்ட முடியாது. இதுக்கு ஒரு ஆட்டோமேஷன் செட்டப்லாம் இருக்கு. கொப்பரை கட்டரு, கொப்பரை ட்ரையரு, அப்புறம் வந்து ஒரு எலிவேட்டர் ஃபீடரு, ஆயில் வர்ற அவுட்லெட்ல வந்து ஒரு ஃபில்ட்ரேஷன் யூனிட், அப்புறம் ஒரு டேங்க் வச்சு உங்களுக்கு பாட்டில் ஃபில்லிங் மாதிரி உங்களுக்கு அதாவது ஒரு ஆட்டோமேஷன் யூனிட். தேங்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேங்காயை வந்து கட் பண்ணணும், ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் திருப்பியும் அந்த மிஷின்ல போட்டு ஆயில பிழிஞ்சு எடுக்கணும். பிழிஞ்சதுக்கு அப்புறம் ஆயில ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ண ஆயில டேங்க்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸ்டோர் பண்ண ஆயில பாட்டில ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா செட்டப்பும் ஆட்டோமேஷன் அங்கே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே சார். ஆக்சுவலாக இப்போ இந்த மிஷின் வாங்கினாங்கன்னா அவங்க வந்து பெர் மந்த்துக்கு எவ்வளோ சார் ஏர்ன் பண்ணலாம்? இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு கஸ்டமர் வாங்குறாங்க, அவங்க பெர் மந்த்துக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் சார்? அதாவது ஒரு நாளைக்கு மினிமம் 3500 ரூபா நீங்க லாபம் பார்க்கலாம். 3500 ரூபா லாபம் பார்க்கலாம். உங்க திறமை. அதாவது மினிமம் 3500 ரூபா உங்களுக்கு. எங்க வந்து ஆயில் பிசினஸ் எங்க ஊர்ல நல்லா இருக்கும், வேற கம்பெனி இல்லைன்னு சொன்னீங்கன்னா 3500 ரூபா லாபம் பார்க்கலாம். சிலவங்களுக்கு போட்டியாகவும் சில வருது அப்படின்னா உங்க குறைஞ்ச ஒரு இப்போ உங்க சம்பளம், கரண்ட் பில்லு, மேன் பவர், டிரான்ஸ்போர்ட், ஸ்டேஷனரி, டெலிபோன் சார்ஜ் எல்லாம் போக வெறும் லாபம்னு எடுத்தீங்கனாலே உங்களுக்கு 3000 ரூபா ஒன்று பண்ண முடியும். ஓகே சார். இப்போ ஆக்சுவலாக நம்ம ஆயில் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்றீங்க, இந்த எல்லா தானியங்களும் போட்டு நம்ம ஆயில் எக்ஸ்ட்ராக்ட். ஆமாங்க. இப்போ நம்ம ஆயில் மிஷின் பார்த்தோம் இல்லையா, அந்த மிஷின்ல 1 HP வரைக்கும் 10 HP வரைக்கும் பாத்தீங்க. அந்த மிஷின்ல தேங்காயில இருந்து பாருங்க, தேங்காய் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? பியூரா இருக்கு. பியூர்னா எந்த ரசாயனமும் கெமிக்கலும் கலக்காத கொப்பரை பார்த்தாலே தெரியும். இது பால் கொப்பரையில இருந்து நாங்க பண்ணிருக்கோம். தேங்காய், எள்ளு, கடலை, கடுகு, சூரியகாந்தி, ஆமணக்கு, கருஞ்சீரகம், வேப்பங்கொட்டை, பூசணி விதை, கிரேப் சீடு, அப்புறம் நம்ம வரமிளகாய் இருக்கு இல்லையா, ரெட் சில்லி, அந்த சீடு, இப்படி நிறைய சீட்ஸ். எந்தெந்த விதையெல்லாம் ஆயில் எடுக்க முடியுமோ அத்தனை விதையில இருந்தும் அந்த மிஷின்ல, ஒரே மிஷின்ல ஆயில் எடுக்க முடியும். பெரிய கிளீனிங்லாம் உங்களுக்கு பெருசாலாம் தேவைப்படாது. அதாவது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி மாடல். நம்ம மிஷின்ஸ் மட்டும் தான் செல் பண்ணிட்டு இருக்கோமா, நம்ம ஆயில் அந்த மாதிரி ஏதாவது? அதாவது மிஷினும் பண்ணணும், மிஷினை சார்ந்த இந்த உற்பத்தியாகிற பொருளும் சேல் பண்ணணுக்க வேண்டி லக்ஷ்மி ஸ்டோர்ஸ்னு ஒன்று ஆரம்பிக்கிறோம். எல்லாம் ஆர்கானிக் ஸ்டோர், எல்லாம் ஆர்கானிக் ப்ராடக்ட் விவசாயிகிட்ட இருந்து எடுக்கிறோம். வேலை நடந்துட்டு இருக்கு. இது வந்து தேங்காய் துருவலுங்க. நீங்க நிறைய நம்ம உங்க ஊர்ல இந்த கோயில் திருவிழாக்கள்லாம் பாத்துருக்கீங்க. தேங்காய் துருவல் மிஷின். இது தேங்காய் பால் எடுக்கிற மிஷின். தேங்காய் பால் இன்னைக்கு தேங்காய் பால் இன்றியமையாகாத ஒரு பெரிய உணவுங்க. அது ஒரு தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு உணவு. ஆமாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் மிஷின். ஆமா, நெல்லிக்காய், இஞ்சி, லெமன், இந்த மாதிரி எல்லா பழங்கள் ஜூஸ், வெஜிடபிள் ஜூஸ், இந்த சூப்பு பவுடர்லாம் வருது பாத்தீங்களா, அந்த வெஜிடபிள்லாம் போட்டு அரைச்சி சூப்பு ஜூஸ் எடுத்து பவுடர் ஆக்குவாங்க. அதான் சூப்பு பவுடர். வெஜிடபிள் சூப்பு, ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் எடுக்கிறது. இதுவும் அதே மிஷின், சின்ன மிஷின். அது 50 கிலோ மிஷின். இது வந்து 100 கிலோ மிஷினுங்க. நீங்க கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட் பண்ணி தரீங்க சார்? அதாவது கஸ்டமர் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பெரிய பணக்காரங்கன்னு வந்து பெரிய ஃபேக்டரி தான் பிளான் பண்ணுவாங்க. ஒரு வேலை வாய்ப்பை தேடுறவங்க, ஒரு ஏழை குடும்பம், கணவனை இழந்தவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க தான் வந்து ஏதாவது லோனை போட்டு ஒரு தொழில் தொடங்கலாம்னு சொல்லுவாங்க, முயற்சி எடுப்பாங்க. அவங்களுக்கு நாங்கள் என்ன மாதிரி உதவி பண்றோம் அப்படின்னா, PMFME ஸ்கீம், PMEGF, உத்தியோகினி, இந்த ODOP, நீட் ஸ்கீம், இந்த ஸ்கீம்ல எல்லாம் இருந்து கவர்மெண்ட் என்னென்ன நமக்கு சௌகரியம் பண்ணி தர்றாங்க. மத்திய அரசு, இந்த மோடி கவர்மெண்ட் வந்து PMF பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அதுல 35% மானியத்தோட குறைந்த வட்டியில PMFME ஸ்கீம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் கணவனை இழந்தவங்களுக்கு, அப்புறம் ஊனமுற்றோருக்கு வந்து அதை விட கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு 50% மானியத்தோட உங்களுக்கு லோன் வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க வந்து சின்ன கஸ்டமர், பெரிய கஸ்டமர்லாம் பாக்குறது இல்ல. எங்கிட்ட பல்கா மிஷின் கேட்ட டீலர்ஷிப்புக்கும் நாங்க கேட்கிறோம், அவங்களுக்கும் கொடுப்போம். தனியா இண்டிவிஜுவல் ஃபேக்டரி போடுறவங்களுக்கும் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆமாங்க. அது மட்டும் இல்ல, ட்ரைனிங்கும் கொடுத்துடுறாங்க. 1 வருஷம் ரீப்ளேஸ் வாரண்டியும் கொடுக்குறோம். சர்வீஸும் லைஃப் டைம் சர்வீஸ் கொடுத்துறோம். ஏதாவது இப்ப இடையில வந்து ஏதாவது டேமேஜ், ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்களே சரி பண்ணி 24 மணி நேரத்துல எங்க கம்பெனி டெக்னீஷியன் அவங்க சைட்டுக்கு வந்துருவாங்க. மிஷின் ஆர்டர் பண்ணா எப்படி கான்டாக்ட் பண்ணனும்? அட்ரஸ், லொகேஷன் மட்டும் சொல்லுங்க. அதாவது நம்ம கம்பெனி பேர் லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ட்ராக்டர்ஸ். யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, வெப்சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி இருக்கு. இதுல தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9786020888. இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இல்ல நம்ம கம்பெனியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பரை கூகுள்ல அடிங்க, உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும்.
ஓகே மக்களே, எல்லாமே பார்த்தாச்சு. நீங்களும் ஆர்டர் பண்ணா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. விவசாயம் காப்போம், விவசாயி உயிர் காப்போம். உணவு ஊட்டும் விவசாயத்திற்கு உயிர் ஊட்டுவோம்.